ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாங்கள் ரீசெண்டாக வந்து கேரளாக்கு ட்ரிப் போயிருந்தோம். ஸோ நாங்கள் என்னென்ன அட்ராசிட்டியெல்லாம் பண்ணோன்னு சொல்லி வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஆக்சுவலி இந்த ட்ரிப் வந்து நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பிளான் பண்ணி போகிற ட்ரிப் தாங்க. ஸோ ஒன் டே ட்ரிப் மாதிரி நம்ம போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் வந்து கேரளா வந்து சூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ போகிற வழியிலலாம் வந்து ஒரு 10 இடத்துல நிப்பாட்டி டீ காஃபி குடிச்சிட்டு அப்புறம் டிஃபன் ஐட்டம்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் பாலக்காடு ரீச் ஆனோம். காலைல 8 மணிக்கெல்லாம் அங்கே போயிடலாம் அப்படின்னு சொன்ன நாங்கள் தான் வந்து மத்தியானம் அங்கே போய் ரீச் ஆயிருந்தோம். சரி போகிறதான் போகிறோம், அப்படியே இங்கே ஒரு ஸ்டாப்பிங்கை போட்டு பாலக்காட்டிலே வந்து ரொம்பவே ஃபேமஸான இந்த குலுக்கி சர்பத் கடை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி இதையும் நம்ம ட்ரை பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் ஒரு ஸ்டாப்பிங்கை போட்டு சரி நிறைய வெரைட்டிலாம் வச்சுருந்தாங்க. இந்த கோல்டு பூஸ்ட் சர்பத்து அப்படிலாம் சொல்லி வச்சுருந்தாங்க. ஸோ அதுதான் என்னோட ரொம்ப ரொம்ப ஃபேவரட் ஆயிடுச்சு. நிறைய வெரைட்டி சர்பத்து வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து அவர் நாங்கள் எல்லாருமே வந்து ஒரு வெரைட்டி வந்து சொல்லிட்டு இருந்தோம். அவர் போட்டு கொடுத்துட்டு இருந்தார். நீ ஏமா அங்கே வச்சு எடுத்துருக்க, இங்கே வந்து பக்கத்தில் வச்சுடு, அப்போ தான் அது வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னார். சரி அவர் பேச்சை கேட்டு நானும் போய் பக்கத்தில் வச்சு எடுத்துகிட்டு இருந்தேங்க. ஃபஸ்ட்டு 2-3 இது புளியும் போது நல்லா தாங்க புளிஞ்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அவருக்கு என் மேலே என்ன கடுப்பா ஐஸ் கட்டியை உடச்சி 2 டம்ளரில் போட்டு 3வது டம்ளர் போடுறதுக்குள்ளே என் மூஞ்சி மேலே அடிச்சிட்டாரு. மூஞ்சி ஒரு பக்கம் திரும்பிக்கிச்சுன்னா பார்த்துக்கோங்க. சோத்திரை அடி வாங்கியாச்சு, சேத்திரை அடி வாங்கியாச்சு. இதுக்கப்புறமா அவர் பக்கத்தில் போய் நின்னா நம்ம உசுருக்கு உத்தரவாதம் இல்லைன்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சு போச்சுக்கிறதுனால நான் கொஞ்சம் உஷாராகவே தூரத்தில் நின்னே தான் அதெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஃபைனலாக அவர் போட்டு கொடுத்த எல்லா சர்பத்தையுமே நாங்களும் வந்து குடிச்சு டேஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நாங்களும் வண்டியை நேராக வந்து பாலக்காடு ஃபோர்ட்டுக்கு தாங்க விட்டாச்சு. அங்கே போனதுமே இந்த மரங்கள் கிளைகளில் இலைகள் இருந்து பார்த்துருக்கீங்க. ஆனால் இங்கே மரத்துலேயே இலைகள் இருந்துச்சு. அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தனால தான் நானும் ரொம்ப நேரம் அதை பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நாங்கள் டிக்கெட்லாம் எடுத்துகிட்டு வந்து உள்ளே போயாச்சுங்க. வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சுங்க. நாங்களும் ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட தான் உள்ளே போயிருந்தோம். ஏன்னா நாங்கள் போன யாருக்குமே அந்த இடம் எப்படி இருக்குன்னு சொல்லி தெரியாது. ஸோ ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடய உள்ளே போயிருந்தோம். ஃபுல்லாக வந்து அந்த கோட்டை, அந்த காலத்தில் வந்துட்டு அந்த கோட்டைகளுக்கு வந்து மதில் சுவர்னு ஒன்று சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி தாங்க இதெல்லாம் கட்டி வச்சுருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. நாங்களும் உள்ளே போயிட்டு சுற்றி பார்க்கலான்ட்டு போனால் உள்ளே வந்து ஒன்றுமே இல்லை, நிறைய மரங்கள் இருந்துச்சு. அந்த காலத்தில் இந்த ஓட்டு வீடெல்லாம் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி நிறையா இருந்துச்சுங்க. இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் கோட்டையை சுற்றி வந்து ஒரு குளம் மாதிரி கட்டி அதில் வந்து முதலையெல்லாம் விட்டுருப்பாங்க. ஸோ அந்த காலத்தில் முதலை விட்டுருப்பாங்க போல். இந்த காலத்தில் மீனும் குட்டி குட்டி ஆமையாக தான் சுற்றிட்டு இருந்துச்சு. ஸோ நாங்கள் ஏதாவது ஒன்று பிடிச்சி சாப்பிடலான்னு பார்த்தா எல்லாமே தூரத்தில் இருந்தனால ஒன்றும் எங்களால் பிடிக்க முடியல. அதனால் நாங்கள் போய் உள்ளே சுற்றி பார்க்க போயாச்சுங்க. நான் சொன்னேன் அந்த காலத்து ஓட்டு வீடு மாதிரி இருக்கும். ஸோ சுற்றிலும் அந்த செவர் மட்டும்தாங்க இருந்துச்சு. ஆனால் எங்களுக்கு வந்து சுற்றி சுற்றி ரொம்ப வந்து டயர்டாயிருச்சு. ஸோ நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஸ்பாட் வந்து வேணான்னு தாங்க நான் சொல்லுவேன். சிங்கிள்ஸ் வந்து கண்டிப்பாக இங்கே வந்து போயிடவே போகாதீங்க, கொஞ்சம் வருத்தப்படுவீங்க. என்ன பண்ணுறது, அதுக்கப்புறம் நாங்களும் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்களும் அப்படியே வெளியில் வந்துட்டாங்க. ஏன்னா ரொம்பவே டயர்ட் ஆயிடுச்சா. சரி இதுக்கு மேலே இங்கே சுற்றி பார்க்க ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் அப்படியே கிளம்பி வெளியில் வந்துட்டு கேரளா வந்துட்டு அது எப்படிங்க பழபஜி சாப்பிடாம போகிறது. அதனால் ஒரு இடத்துல சுட சுட பழபஜி போட்டு கொடுத்தாங்க. அப்படியே நாக்கே புண்ணாகிற அளவுக்கு சூடாக இருந்துச்சு. அதையும் நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு என்ன சாப்பாடு தான் அப்படின்னு சொல்லி நாங்களும் ஹோட்டலுக்கு நேராக அப்படியே வண்டியை விட்டாச்சு. சாப்பாடு முக்கியமா? அப்படியே ஒரு வழியாக லஞ்சை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் ஸ்பாட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி தாங்க நாங்கள் அப்படியே சாப்பிட வந்தாச்சு. போனதுமே வந்துட்டு சிக்கன் மந்தி தாங்க ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் பறக்கிறது ஊறுறது நடக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணி ஒருத்தவங்களோட பிளேட்டையும் வந்து அப்படியே ஃபுல்லாக பண்ணி வச்சு நாங்களும் அப்படியே சாப்பிட்டுட்டு தாங்க. சீரியஸாக சொல்லப்போனால் அந்த ஹோட்டலில் வந்து சாப்பாடு செம்ம சூப்பராக இருந்துச்சு. ப்ரைஸுமே வந்து கம்மியாக தாங்க வந்துருந்துச்சு. நாங்களும் அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து வண்டியை எடுத்தாச்சுங்க. அடுத்து எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாலக்காட்டில் இருக்க மீன்வளம் அப்படின்ற வாட்டர் ஃபால்ஸ்க்கு தாங்க போகிறோம். ஸோ போகிற வழி எல்லாமே வந்து செம்ம சூப்பராக இருந்துச்சு. ஒரு காட்டுக்குள்ளே போகிற ஃபீல் இருக்குல்ல, அது ஆப்போசிட்டில் எந்த வண்டியுமே நமக்கு அவ்வளோக்கு வராது. நம்ம மட்டும் ஜாலியாக பாட்டு கேட்டுக்கிட்டு அந்த வழியில் போகிற ஃபீல்லாம் போயிருந்தால் அது ஆப்வியஸாக தெரியும். ஸோ நானாக இப்போ தாங்க இந்த மாதிரி காட்டுக்குள்ளேலாம் ஃபஸ்ட் டைம் போகிறேன். ஸோ அதெல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு அங்கே போயிருந்தோம். ஸோ அங்கே போனோன்னா பார்த்தீங்கன்னா நம்ம கார் வந்து கீழே நிப்பாட்டி வச்சிடணுங்க. அங்கே நிப்பாட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம மேலே கொஞ்சம் தூரம் வந்து நடந்து தான் போனோம். ஸோ நாங்கள் நிறையா பேர் போயிட்டே இருக்கும்போது இடையில இந்த மாதிரி வந்து குட்டி குட்டியாக தண்ணி போகிற இடம்லாம் வந்துட்டு இருந்துச்சு. அதை பார்த்ததுமே எங்களுக்கு வந்து செம்ம ஜாலியாக இருந்துச்சு. பேசாமல் இங்கேயே நம்ம குளிச்சுட்டு வண்டியை எடுத்துகிட்டு கிளம்பிடலாமே அப்படின்னு சொல்லி தான் யோசிச்சோம். அதுக்கப்புறம் தான் இல்லை இவ்வளோ தூரம் வந்துட்டோம், மேலேயும் போய் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சொல்லப்போனால் ஒர்க் ஃப்ரம் ஹோம்லேயே இருந்துட்டு என்னால் சுத்தமாக நடக்க முடியல. ஒரு கட்டத்துக்கு மேலே எனக்குலாம் மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருச்சு, கால் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. எல்லோரும் மேலே போயிட்டாங்க, நான் மட்டும் தான் கடைசியாக நடந்து போயிட்டு இருந்தேன். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இந்த இடம் பார்த்ததுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுங்க. இங்கேயே உட்காந்து கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு வரலான்னு தான் பார்த்தேன். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி மீன்லாம் வேறு ஓடிட்டு இருந்துச்சு. ஒரு ஷால் எடுத்துகிட்டு போயிருந்தால் அவ்வளோதான், நாங்களாம் மீனை பொறிச்சு அப்படியே சாப்பிட்டு வந்துருப்போம். ஒன்றும் கையில் எடுத்துகிட்டு போலையா. அதுக்கப்புறம் அந்த இதை கடந்து அப்படியே நாங்களும் போயிட்டாங்க. எல்லாருமே இங்கே ஃப்ரெண்ட்ஸ்லாம் உட்காந்து அப்படியே கொஞ்சம் நேரம் இங்கேயே கதை பேசிகிட்டு இருந்தோம். அப்புறம் இங்கே வாட்டர் ஃபால்ஸ் போனதுக்கப்புறம் சுத்தமாக நான் வீடியோ எடுக்கவே மறந்துட்டேன். ஏன்னா நானும் ஒரு குஷியில் இருந்தேன்னா, ஸோ ஜாலியாக இங்கே வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு விளையாடிட்டு இருந்தனால நாங்கள் சுத்தமாகவே மறந்துட்டோம். அது வந்து சின்னதாக தான் இருந்துச்சு, பட் நாங்கள் எல்லாருமே வந்து செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு அந்த இடத்த விட்டு ரிட்டன் எங்களுக்கு வரவே வந்து மனசே இல்லைங்க. ஸோ அந்த அளவுக்கு நாங்கள் அந்த இடத்துலேயே ரொம்ப நேரம் விளையாடிட்டு இருந்தோம். போனதுமே ஒரு பக்கத்து ஒரு ஆளாக வந்து குதிக்க ஆரம்பிச்சாச்சு. ஆனால்
ஆனால் என்ன அப்படின்னா ஈவினிங் டைம் வந்து கேரளாவில் மழை வந்துடுது. ஸோ ஈவினிங் டைம் எப்போயுமே வந்து எந்த ஸ்பாட்டுமே வந்து பிளான் பண்ண முடியாது போல். ஸோ நாங்கள் குளிச்சுட்டு இருக்கும்போதே வந்து மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ நாங்களும் அப்படியே பெட்டி பெட்டிக்கையாக அள்ளிக்கிட்டு அப்படியே நேராக கிளம்பிட்டோங்க. ஸோ குளிச்சதுக்கு அதுக்குமா நல்லா ஏதாவது சூடாக டீ குடித்தா நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு கேபில் இருந்து எல்லாருமே நாங்களும் டீன்னு தான் கேட்டோம். எங்கே மழை பிச்சு ஊற்றுது, இங்கே எங்கேயும் நிப்பாட்டுறதுக்கு இடம் இல்லை, நடுக்காட்டுக்குள்ளே எங்கே போய் நம்ம டீ கேட்குறதுன்னு சொல்லிட்டு சரி கொஞ்சம் வெளியில் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் கோயம்புத்தூரே தொட்டுட்டோங்க. கோயம்புத்தூருக்கு வந்தால் வெயில் வந்து மண்டையை பொழந்துட்டுருக்கு. சரி வந்தது தான் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் நிப்பாட்டி நல்லா டீலாம் குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் அப்படியே ஈவினிங் டைம் போயிட்டு இருந்தாங்க. அந்த வியூ பார்க்கவே வந்து ஈவினிங் டைம் வந்து செம்ம சூப்பராக இருந்துச்சு. நாங்களும் அந்த வியூலாம் வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டு இருந்தாங்க. பின்னாடி திரும்பி பார்த்தா டீ கேட்டவங்க எல்லாமே அப்படியே குப்பரை படுத்து தூங்கிட்டாங்க. கண் இருக்கும் எல்லோரும் தூங்கத்தான் செய்வார்கள். ஏதோ அலுப்பில் கொஞ்சம் அசந்திருப்பேன். சரி இதுக்கு மேலே டீ குடிக்க நிப்பாட்டலாமா வேணாமான்னு தான் யோசிச்சுட்டு இருந்தோம். அது ஃபைனலாக ஒரு 7 மணி போல் டீயை குடிச்சிட்டு அப்படியே நாங்களும் வந்து கோயம்புத்தூருக்கு கிளம்பி போயிடுவாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. See you all in next video guys. Tata, bye bye.